لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துல் பக்ரா 261வது திருவசனம். எவர்கள் தங்களின் செல்வங்களை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார்களோ அவர்களுக்கு உதாரணம் ஒரு தானிய மணியை போல. அது 7 கதிர்களை முளைக்கச் செய்கிறது. அந்த ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகள் வீதம் 700ஆக அது திரும்ப கொடுக்கிறது. அல்லாஹ் இவ்வாறு தான் நாடியவர்களுக்கு பன்மடங்காக்கி கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் சதகாக்கள், செலவீனங்கள், குடும்பத்திற்காக செலவு செய்வதும் உறவுகளுக்காக செலவு செய்வதும் வேண்டியவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்காக கொடுப்பதும் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்களாக வழங்குவதும் இவை யாவும் நம்முடைய செல்வம், சொத்துக்கள் இவைகளை பன்மடங்காக்க உதவும் என்பதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் நேற்றைய தினம் பகிர்ந்து கொண்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, செலவீனங்கள் செய்யாமல் இருந்தால்தான் அதை பன்மடங்காக்க முடியும் என்று பொதுவாக கருதுவது நம்முடைய எண்ணம். ஆனால் அல்லாஹ் சொல்வது, நீங்கள் செலவு செய்யுங்கள், செலவு செய்தால்தான் அது பெரிதாகும், பன்மடங்காகும் என்று சொல்லுகிறான். ஹதீஸிலும் அவ்வாறுதான் சதகாக்கள், தர்மங்கள் செய்வதும், செலவுகள், குடும்பங்களுக்காக உறவுகளுக்காக செலவு செய்வதும் அது ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டு இஹ்லாஸோடு செலவு செய்கிறோமோ அதை பொறுத்து அதனுடைய விளைவு என்பது ஏற்படும். உதாரணமாக, ஒரு மனிதர், நான் சதக்கா செய்கிறேன், அதை கொண்டு எனக்கு பொருள் திரும்ப கிடைக்கும், பன்மடங்காகும், ஆகுதா என்று பார்க்கலாம் என்று ஒரு டெஸ்டுக்காக செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு சோதனைக்காக செய்யக்கூடியவரும் உண்மையான மன தூய்மையோடு செய்யக்கூடியவரும் அந்த மன தூய்மையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், ஒருத்தர் ரொம்ப ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பார். இப்படி ஒவ்வொருவருடைய மன தூய்மை, இஹ்லாஸ் எண்ணத்திற்கு ஏற்பத்தான் அதனுடைய கூலி என்பது இருக்கும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே மஞ்சாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒரு நன்மை செய்தால் 10 மடங்கு அதற்கு கூலி என்றும் வருகிறது. ஒரு நன்மை செய்கிற போது 700 மடங்கு கூலி என்பதாக இந்த ஆயத்திலே வருகிறது. இன்னொரு வசனத்திலே லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், கணக்கில்லாமல் அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான், அவர்களுக்கு உண்டு என்றும் வருகிறது. ஆக இந்த வித்தியாசங்கள் எதற்கு என்று சொன்னால், யாருடைய உள்ளத்தில் அந்த மன தூய்மை, இஹ்லாஸ் என்பது இருக்கிறதோ அதை பொறுத்துதான். உதாரணமாக, ஒரு ஏழை ஒருவர் 1 ரூபாய், அவருடைய சம்பாத்தியத்தில் 1 ரூபாய் கொடுப்பது என்பது ஒரு பெரிய தொகை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் செய்யக்கூடிய சதக்கா, தேவை உடையவராக இருக்கவே, தனக்கு அந்த பொருளின் மீது தேவை இருக்கவே ஒரு மனிதர் 1 ரூபாயை எடுத்து அல்லாஹ்விற்காக என்று அதை செலவழிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதே தாராளமாக செல்வம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதிலே கொஞ்சத்தை எடுத்து கொடுக்கிறார். அந்த கொஞ்சம் என்பது லட்சக்கணக்கில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த லட்சங்கள் பெரிதா, ரூபாய் பெரிதா என்று பார்த்தால் ரூபாய் தான் பெரிது. தேவை இருக்கவே அவர் கொடுக்கக்கூடியதற்கும் தேவை போக மீதத்தை கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த மன தூய்மையை பார்க்கிறான். அவர்கள் எந்த அளவிற்கு அதன் மீது தேவை இருந்தும் அல்லாஹ்விற்காக கொடுக்கிற போது
அந்த கொடுத்தலை, அந்த நஃபக்காவை, அந்த செலவினத்தை அல்லாஹு தஆலா அதன் மன தூய்மையின் அடிப்படையில் கபூல் செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் நாம் எப்போதும் சொல்வதுண்டு, ஏழை பணக்காரர்கள் என்பது தர்மத்திற்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏழை வந்து வாங்குவதற்கும் பணக்காரர் கொடுப்பதற்கும் உரியவர்கள் என்பது எழுதப்பட்ட ஒரு விதி அல்ல. இது அப்படியான ஒரு விஷயம் அல்ல மார்க்கத்திலே. எத்தனையோ ஏழை சஹாபாக்கள் பெரும் பெரும் தர்மங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களின் தர்மங்கள் போற்றத்தக்கதாக ஹதீசுகளிலே பெரும் பெரும் இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. பணக்கார சஹாபாக்கள் செய்த தாராளமான தர்மங்கள் சொல்லப்பட்டு இருக்கிற அதே வேளையில் சில சாதாரணமாக செய்யப்பட்ட தர்மங்கள் உயர்த்தி காட்டப்பட்டிருப்பதெல்லாம் இருக்கிறது. அந்த மன தூய்மையின் அடிப்படையில் தான், நாம் என்ன எண்ணத்தில் கொடுக்கிறோம், இஹ்லாஸ் என்ற அடிப்படையில் தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஆயத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அப்ப சபையில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதைவிடவும் அதிகமாக கூலி கிடைக்குமா, இதைவிடவும் அதிகமாக கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. 700 மடங்கு ஒரு சதக்கா, ஒரு தர்மம், ஒரு நஃபக்கா குடும்பத்திற்கோ அல்லது தேவை உள்ளவர்களுக்கோ அல்லாஹ்வின் பாதையிலோ கொடுக்கப்படக்கூடிய, செலவழிக்கப்படக்கூடிய அந்த நஃபக்காவிற்கு, செலவீனத்திற்கு இதைவிடவும் அதிகமாக கூலி கிடைக்குமான்னு கேட்க அல்லாஹ்விடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஸித்லி உம்மத்தி, இறைவா என் உம்மத்திற்கு இன்னும் அதிகப்படுத்து என்று கேட்பார்கள். இன்னும் அதிகப்படுத்தி என்று கேட்டவுடன் அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குவான். மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கதீரா, அல்லாஹ்விற்காக யார் ஒரு அழகிய கடன் கொடுப்பாரோ அவருக்கு பன்மடங்காக, இது 700 மடங்கு என்று வருகிறது, அதிலே பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்வான். பன்மடங்காக அவருக்கு பெருக கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அல்ஆஃபன் கதீரா, அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி கொடுக்கிறான் அப்படிங்கிற இந்த வசனம் இறங்க, அந்த வசனம், அதாவது இந்த வசனத்திற்கு பிறகு அதை அதிகப்படுத்தி என்று கேட்க அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். உடனே அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி, அபு தஹ்தஹா அப்படிங்கிற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் பெரும் விவசாயி, விவசாயத்தை தன் தொழிலாக கொண்டவர், தன்னுடைய வாழ்வாதாரமாக கொண்டவர். மார்க்கத்தில் ரொம்ப ஆழமான பற்று கொண்ட ஒரு குடும்பம். பெரிதளவுல கல்வி, மார்க்க கல்வி படிப்பதற்காக அவர்களால் நேரம் கொடுக்க முடியல. தோட்டங்களிலும் அவர்களினுடைய விவசாயத்திலும் அதிகமாக கவனம், காலங்கள் செலுத்த வேண்டியது இருந்தது. ஆனால் மார்க்கத்தில் ரொம்ப பற்று கொண்ட குடும்பம். அதை எப்படிங்கிறத காண்பிக்கிறாங்க பாருங்க. பெருமானாரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுக்கிறதுனா என்ன? அல்லாஹ் கடன் வாங்குவானா? அல்லாஹுக்கு கடன் கொடுக்க நாம யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அதனுடைய பின்னணியை பெருமானார் விளக்கி கொடுக்கிறார்கள். யார் எந்த அளவு மன தூய்மையோடு கொடுக்கிறாரோ அவருக்கு பன்மடங்காக அல்லாஹ் கொடுப்பான். அந்த கொடுப்பதில் எந்த விதமான சமரசம் அல்லது அதுல தாமதம் அல்லது அதுல அல்லாஹு தஆலா வாக்கு மீற மாட்டான். ஒரு கடனாளி, கடன் வாங்கியவர் எப்படி கொடுத்தே தீர வேண்டுமோ, வாங்கியவர் அதை கொடுத்தே தீர வேண்டுமோ, அதுபோல அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று பெருமானார் சொல்லவும் அபு தஹ்தஹா என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய 600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய விவசாய தோட்டத்தை, அவர்களின் வாழ்வாதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய விவசாய தோட்டத்தை அந்த இடத்திலேயே பெருமானாருக்கு எழுதி கொடுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய 600 பேரித்த மரங்கள் கொண்ட தோட்டத்தை அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் பாதையில் நான் கொடுக்கிறேன்னு எழுதி கொடுத்துருவாங்க. எழுதி கொடுத்துட்டு நேரா அந்த தோட்டத்துக்கு போகுவாங்க. அந்த தோட்டத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்காக துஆ செய்து விடுவார்கள். இவர்கள் தோட்டத்திற்கு போவார்கள். அந்த தோட்டத்திற்கு உள்ளே அவர்கள் மனைவி, அவர்களுடைய குழந்தைகள்லாம் இருப்பாங்க. விவசாய இந்த வேலைகள்ல தண்ணீர் பாய்ச்சுவது அல்லது அதனுடைய பாத்தியை அமைப்பது, இது போன்ற வேலைகள்ல அந்த மனைவி ஈடுபட்டு இருக்காங்க. குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வெளியிருந்தே அழைக்கிறார்கள், உள்ள கூட போகல அபு தஹ்தஹா. இதை அல்லாஹ்வின் பாதையில் நான் தர்மம் செய்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவி தன் குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அப்படியே சுப செய்தி பெறுங்கள், அல்லாஹ் நற்கூலி கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வெளியே வர்றாங்க. இது போன்று மனைவிகள் அமைவதும் பெரிய ஒரு விஷயம். அது ஒரு நஃபக்கா, ஒரு சதக்கா கொடுத்துறோம் அப்படின்னா அதை கபூல் செய்கிற மனைவி இன்னும் அதிகமா கொடுங்களே என்று சொல்லக்கூடிய
மனைவிமார்கள் அமைவது அதை விட பெரிய ஒரு பாக்கியம் அது. அதுபோல அந்த இடத்துல உம்முத்தஹதஹா அபுத்தஹதஹா அவர்களினுடைய மனைவியார் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்து விட்டீர்களா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு 600 பேரித்தம்பரம் மரங்கள் இருக்கக்கூடிய தோட்டத்தை அல்லாஹுவின் பாதையில் கொடுத்ததற்காக அல்லாஹ் உங்களுக்கு இதைவிட அதிகமான மரங்கள் இருக்கக்கூடிய தோட்டத்தை, சுவன தோட்டத்தை உங்களுக்கு எழுதிவிட்டான். நீங்கள் எழுதி கொடுத்ததை போல அல்லாஹ் உங்களுக்கு எழுதிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சுவன தோட்டம், அந்த சுவனத்தை தோட்டமாக அவருக்கு கொடுக்கப்படுது, எழுதப்படுதுன்னா சுவனவாசிங்கிறது எழுதப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதே போன்று சஹாபாக்கள் இந்த மன்சல்லதி யக்ரிதுல்லாஹ் அந்த வசனம் இறங்கிய பிறகும், அதாவது அல்லாஹ் பன்மடங்காக கூலியை பெருக்கி கொடுக்கிறான்னு சொன்ன பிறகும் சஹாபாக்கள் கேட்டாருங்க, யா ரசூலல்லாஹ் இதை விட அதிகமாக அல்லாஹும்ம ஸித்லி உம்மத்தி, யா அல்லாஹ் என் உம்மத்திற்கு தான தர்மங்கள் அதே போன்று செலவுகள் செய்யக்கூடிய என் உம்மத்திற்கு இதைவிட இன்னும் அதிகப்படுத்தி கொடு அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா அதற்கு பிறகு வசனத்தை இறக்கிறான், அல்லதீன யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். யார் அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்து அதற்கு அல்லாஹ் நிரப்பமாக திருப்பி கொடுப்பான் என்று அதை பொறுமையோடு எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கணக்கில்லாமல் அல்லாஹ் அவர்களின் கூலியை ஆக்குகிறான், கூலியை வழங்குகிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நஃபகாக்கள் என்பது இந்த உம்மத்தினுடைய செழிப்பிற்கு எல்லா காலத்திலையும் காரணமா இருந்தது. அது மூதாதையர்களினுடைய சஹாபாக்கள் என்கிற முதல் தலைமுறையிலிருந்து எடுத்துக்கொண்டால், நீங்கள் கடந்த நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு, கடந்த காலங்கள் எல்லாத்திலையும் பார்த்தா இந்த உம்மத்திற்கான செழிப்பிற்கு காரணமே சதகாக்கள் தான். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ தாத்தாரியாக்கள், எவ்வளவோ பெரிய பெரிய கொடூரர்களை எல்லாம் வரலாற்றிலே பார்த்தவர்கள் இந்த உம்மத்தினர், முஸ்லிம் உம்மத்தினர். ஆனால் இவர்களினுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருந்த பல்வேறு அம்சங்களில் ஒன்று வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை. அல்லாஹ் அதனால தான் இந்த உம்மத்தை எந்த இடத்திலையும் யார்கிட்டையும் ஏந்துகிற அளவிற்கான ஒரு சூழலில் வைக்கவில்லை. இந்தியாவிலே இருந்தாலும் மற்ற உலகத்தின் எந்த பாகங்களில் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த சதகாக்களின் வாயிலாக இந்த உம்மத்து பெற்ற பாக்கியங்களை சஹாபாக்கள் அவர்களிலிருந்து தொடங்கி நம் வரை பார்க்கிற போது மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கும். அல்லாஹ் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.